ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இதற்கு முந்தின காரியங்களில் ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து வெகு விளக்கமாக விரிவாக ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நாளில் இனி வருகிற சில நாட்கள் நம்ம பார்க்க போகிறது, என்னென்ன விதமான ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய சபையிலே எழுப்பினார், அந்த ஊழியங்களுடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்காக இனி வருகிற நாட்களை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து கேட்கணும். ஏனென்றால் இதற்கு முன்பாக இருந்த ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்த்தது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். இதில் இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க, சிலர் தான் ஊழியம் செய்ய போகிறாங்க, சிலர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தா கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார் என்றே வேத புத்தகத்தில் எழுதியிருக்குது. அப்படியானால் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் உண்டு என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம். இப்போ கர்த்தருடைய சபையில என்னென்ன விதமான ஊழியங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனத்தில் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் சில வசனங்கள். அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை போல ஒரு பூரணத்துவத்தை அடையும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை இந்த தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது எபேசியர் 4வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம், அதில் 11லிருந்து 14 வரைக்கும் சொல்லுது. அதில் அவர்கள் சொல்லியிருக்கிற காரியத்தில் 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஒன்று, திருச்சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியங்கள். 2வது, அந்த ஊழியத்தினுடைய நோக்கம். எதற்காக ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், அந்த ஊழியத்தை கொண்டு அவர் சபையில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த வேத வசன பகுதி. மாத்திரம் இல்ல, சபையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்துல ஒரு 5 விதமான ஊழியங்களை பிரதான ஊழியங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா சபைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல பிரதான ஊழியங்கள் மாத்திரம் இல்ல, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் உக்ரானத்துவ ஊழியத்தை நம்ம சொல்லலாம், அதை கண்காணிக்கிறவருடைய ஊழியங்களை சொல்லலாம், உதவிக்கார ஊழியத்தை சொல்லலாம், வருகிறவர்களை உபசரிக்கிற ஊழியம், பந்தி விசாரணை செய்கிற ஊழியம், ஆலயத்தை பராமரிக்கிற ஊழியம், ஆலோசனை கொடுக்கிற ஊழியம், இப்படிலாம் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது ஊழியத்தில். ஆனால் இந்த ஊழியங்களிலிருந்து வித்தியாசப்படுகிற இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து கர்த்தருடைய வேத வசனம் வெகு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த 5 விதமான ஊழியங்கள் என்பது பிரதான ஊழியங்கள் என்று நாம் சொல்லலாம். மற்ற ஊழியங்கள் கர்த்தருடைய ஆண்டவருடைய திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியங்களாக இருக்கிறது. இந்த 2 ஊழியத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த 5 விதமான ஊழியங்களை செய்வதற்கு தேவனுடைய விசேஷித்த அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் தான், நீங்க மேய்ப்பர் தான், நீங்க தீர்க்கதரிசி தான், நீங்கள் சுவிசேஷகர் தான் என்பதை குறித்து நம்ம தெளிவாக திட்டமும் தெளிவுமாக நம்ம தெரிந்திருக்கணும். இந்த அழைப்பை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். ஒரு சபையோ ஒரு ஸ்தாபனமோ ஒரு மனிதனோ ஒரு அழைப்பை உருவாக்க முடியாது. நம்ம சபையில் அப்போஸ்தலர் இல்லை, அதனால நீங்க ஒரு 4 பேர் அப்போஸ்தலர்களாக இருங்க, நம்ம சபையில் சுவிசேஷம் இல்லை, நீங்க ஒரு 4 பேர் சுவிசேஷர்களாக இருங்கன்னு சொல்லி மனிதர்களோ ஒரு நிறுவனமோ ஒரு மனிதனை எழுப்ப முடியாது. இந்த 5 அழைப்புகளும் தேவனால விசேஷப்படுத்தப்பட்டு கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை இந்த அழைப்புக்காக ஏற்படுத்துகிறார். அழைக்கப்பட்டவர்கள் தவிர இந்த ஊழியத்தை நாம உருவாக்கி கொள்ளவும் முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா சபையில அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இதை போல ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்தால் என்ன, நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன, நம்ம ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை நம்ம செய்தால் என்ன, நம்ம சபைகளை ஸ்தாபித்தால் என்ன என்று தங்களுடைய ஆசையினால் தங்களை தாங்களே ஊழியக்காரர்களாக உருவாக்கி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சபையில நிறைய தேவைகள் இருக்கிறதுனால சபை மூப்பர்கள் சேர்ந்து ஒருவரை அப்போஸ்தலராகவும் சுவிசேஷர்களாகவும் எழுப்புற காரியங்கள் கூட நடக்குது. ஆனா வேதம் இங்கே திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்வது என்னவென்றால், சபையிலே தேவன் ஏற்படுத்தி வைக்கிற இந்த பிரதானமான 5 ஊழியங்களும் கர்த்தரால் மாத்திரமே ஏற்படுத்தப்பட வேண்டும். இவன் அப்போஸ்தலன், இவன் தீர்க்கதரிசி, இவன் சுவிசேஷகன், இவன் மேய்ப்பன், இவன் போதகன் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லணும். அதற்குண்டான வரங்கள், அதற்குண்டான தாளந்துகள், அதற்குண்டான திறமை, அதற்குண்டான ஒவ்வொரு காரியங்களை கிருபைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் தர முடியும். நம்ம ஒருவேளை நம்முடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலேயோ தகுதியின் அடிப்படையிலேயோ நம்ம கற்றிருக்கிற நம்முடைய கல்வியின் அடிப்படையிலேயோ அந்தஸ்தின் அடிப்படையிலேயோ இவரை இந்த விதமான ஊழியத்துக்கு ஏற்படுத்துவோம் என்று நாம் நம்முடைய மனதிலே அதை தீர்மானிக்க கூடாது. அதனால
கர்த்தருடைய வேதம் காட்டுகிற ஊழியங்கள் பலவேறு விதமான ஊழியங்கள் இருந்தாலும் இதில் சொல்லப்படுகிற அந்த பிரதான ஊழியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பி ஏற்படுத்தி சொல்லி அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். மற்ற ஊழியங்களை யார் வேணுமானாலும் செய்யலாம். அதற்கு அழைப்பு பெற்றிருக்கணும், விசேஷித்த அழைப்பு பெற்றிருக்கணும் சொல்லி அவசியம் இல்லை. ஒரு கண்காணி ஊழியத்தையோ அல்லது ஒரு சபையை பராமரிக்கிற ஒரு ஊழியத்தையோ உபசரிக்கிற ஒரு ஊழியத்தையோ நம்ம யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனாலும் விசேஷித்த அழைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் வேத வசனத்துல சொல்லுது, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து நீங்கள் அதை உறுதிப்படுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் இப்படி செய்தால் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. இன்னைக்கு பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி அதுக்கு பிறகு ஓட முடியாம இடறி விழுவதை சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். நாங்கள் ஊழியத்துக்கு போகிற பல இடங்களில் பார்த்துருக்குறோம். சிலர் ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் பத்திரிகை போடுவாங்க, கொஞ்சம் புத்தகம் நடத்துவாங்க, அப்புறம் சிடி போடுவாங்க, இப்படி பல காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் செய்வாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தில் சோர்ந்து போய் விழுந்து போய் அந்த ஊழியத்தை நடத்த முடியாமல் தவித்து, சிலர் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஆசைப்பட்டு நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. சபையில் எந்த விதமான வளர்ச்சி இருக்காது, 10 குடும்பம் வரும், அதில் பலவேறு விதமான பிரச்சனை வரும், 4 பேர் வெளியே போவாங்க, 4 பேர் தூஷிப்பாங்க, சபையில் ஒன்றுமே இல்லாமல் அவங்களுடைய ஊழியம் அப்படி முடக்கப்பட்டதை போல மாறிவிடும். இதை பார்த்தோன்னே அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், உண்மையிலே கர்த்தர் என்னை அழைச்சாரா, உண்மையிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன்னா, ஏன் இந்த சோர்வு வந்திருக்கு, இந்த தோல்வி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்ற பல கேள்விகள் வந்து அவங்க அந்த ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதும் உண்டு. சிலர் பின்மாறி போகிறதும் உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் சபை போதகர்களாக பார்த்தவர்களே கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் ஆஃபீஸில் வேலையில் பார்க்கலாம், அல்ல ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக பார்க்கலாம். இப்படி பல்வேறு விதமான வேலைகளில் போய் அவர்கள் சிக்கிக்கொள்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய சபையிலே நான் யார், என்னை கர்த்தர் எதற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பது ஊழியங்களை குறித்த அறிவு நமக்கு இருந்தால் தான் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்முடைய நடைமுறை அனுபவங்கள் மூலம் நம்ம தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள விளங்கி கொள்ள முடியும். அதனால தான் இனி வருகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு ஊழியத்தை குறித்தும் அந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. அப்போஸ்தலருடைய செய்தி, அப்போஸ்தலருடைய பார்வை, அப்போஸ்தலருடைய குணாதிசயம், அப்போஸ்தலருடைய அணுகுமுறை, அதற்கும் ஒரு சுவிசேஷனுடைய அணுகுமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சபை போதகருடைய செய்திக்கும் ஒரு சுவிசேஷனுடைய செய்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இவைகள் எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டாதான் கர்த்தர் நமக்குள் என்ன கொடுத்திருக்கிறார், என்ன அழைப்பை தந்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தல ஊழியம்னா இதுதான், சுவிசேஷ ஊழியம் என்றால் இதுதான், தீர்க்கதரிசி ஊழியம் என்றால் இதுதான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். சரியா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம், இந்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வது ரொம்ப அத்தியாவசியம். இன்னைக்கு பல பேர் கர்த்தருடைய சபையிலே பல பேர் தங்கள் யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன ஊழியம் இருக்கிறது என்பது தெரியாது. ஊழியங்களை குறித்த ஒரு அறிவு, ஒரு உணர்வு, ஒரு ஞானம் இன்னைக்கு சபையில ரொம்ப குறைந்து போயிருக்கிறத பார்க்கிறோம். எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க நீங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடியவர்களிலே ஊழியக்காரர்களே சில குரூப் ஊழியங்களை மாத்திரம்தான் நம்மால அறிய முடிகிறது. ஒன்று, சபை போதகர்களை பார்க்கிறோம், நம்ம ஆங்காங்கே சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரேரா சில இடங்கள்ல இந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கவே முடியல. நம்ம நாட்டில் எங்க போனாலும் அப்போஸ்தலர்கள், எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியம் என்று அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களை பார்க்க முடியல. அப்ப சில ஊழியங்கள் மாத்திரம் தான் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறது. சில ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறார்கள், மற்ற ஊழியக்காரர்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு சில நூதன உபதேசங்களிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். சில ஊழியங்கள் இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன ஊழியம் இப்ப இல்லை, இந்த காலத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க அப்போஸ்தல ஊழியம் துவக்க காலத்துல இருந்தது, சபை பரம்புவதற்கு முன்பு, சபை விருத்தி ஆவதற்கு முன்பு, உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அப்போஸ்தல ஊழியம் இருந்தது. இப்போ அப்போஸ்தல ஊழியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு காரியத்தை உங்களுடைய மனதிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் கடைசி சபை இருக்கிற வரைக்கும் 5 ஊழியங்களும் உள்ளே இருக்கும். கடைசி ரட்சிக்கப்பட்ட மனிதன் இருக்கிற வரைக்கும் 5 ஊழியங்களும் இருக்கும். ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்கு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டுமானால் 5 ஊழியக்காரர்களும் தேவை. தேவனுடைய அந்த திருச்சபை சீர் பொருந்த வேண்டுமானால் 5 ஊழியக்காரர்கள் தேவை. அப்ப இன்னைக்கு 5 ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். எவ்வளவு சுவிசேஷங்களை எழுப்புகிறாரோ அந்த விகிதாச்சாரத்துக்கு சரியாக அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார், மேய்ப்பர்களை எழுப்புகிறார், அப்புறம் போதகர்களை எழுப்புகிறார். இப்படி எல்லாத்துலேயும் கர்த்தர் ஈக்குவலாக தான் எல்லாரையும் எழுப்புகிறார்.
ஆனால் இன்றைக்கு நம்ம பிரபலமாக பார்க்கிறது சில ஊழியக்காரர்களை மாத்திரம் தான் பார்க்கிறோம். சபை போதகர்களை பார்க்கிறோம், சுவிசேஷர்களை பார்க்கிறோம். இதான் ரொம்ப அதிகமாக பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு மற்ற ஊழியங்களை குறித்து தெரியல. கர்த்தர் தங்களை அந்த ஊழியத்துக்கு அழைத்திருந்தாலும் அந்த ஊழியத்திற்கு அந்த ஊழியத்தை குறித்த ஞானம் அவர்களுக்குள்ள இல்லை. அதனாலதான் தங்களை கர்த்தர் என்ன ஊழியத்திற்கு என்று தெரிவு செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வேதம் புரித நிகழ்ச்சியின் மூலமாக நாம் செய்ய போற காரியம் என்னன்னா, 5 ஊழியங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். இதுல நம்ம தியானித்து கொண்டே வரும்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு காரியம் தோன்றும். கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை தான் கொடுத்திருக்கிறார், இதில் சொல்லப்படுற மாதிரியான வரங்கள் என் வாழ்க்கையில இயங்கி கொண்டிருக்குது, இதை சொல்லப்பட்ட மாதிரி குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு என்பது உங்களுடைய அழைப்பை நீங்களே தெரிந்து கொள்ள போறீங்க. என்னுடைய ஆசை என்னன்னா 5 ஊழியங்களுமே பிரபலமாக எழும்பணும். நம்ம நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில், சபைகளுக்கு நடுவில் 5 ஊழியங்கள் எழும்பணும். சபை என்பது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கானது மாத்திரமே என்று எந்த சபையும் இருக்கக்கூடாது. ஏன்னா வசனத்தில் சொல்ற மாதிரி கர்த்தர் சபையிலே தான் இவைகளை எழுப்பினார். அப்ப இவைகள் எல்லாம் சபையோடு இணைந்து காரியங்களை செய்யணும். சபைகள் என்பது சபை மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் உரியது என்றோ, அது சுவிசேஷர்கள் வெளியே போய் தான் ஊழியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சபையில இடமில்லை என்றோ நம்ம மறுக்க கூடாது. அப்படி மறுத்தால் சபை சீர்பொருந்த முடியவே முடியாது. அதனால சபை தலைவர்கள் 5 ஊழியங்களை நேசித்து தங்கள் சபையிலிருந்து அந்த 5 ஊழியங்களும் புறப்படுவதற்குண்டான வாசல்களை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, ஆனா சபையோடு ஒட்டாதவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வேத வசனத்தை நன்கு எடுத்து பகுத்து போதியக்கூடிய வசனத்தை அந்த டீச்சிங் பண்ணக்கூடிய நல்ல திறமையாளவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் சபைக்கு வெளியே இருக்கிறாங்க. சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவர்கள் சபைக்கு தூரமாகவே இருக்கிறார்கள். சபையிலே சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் மாத்திரம் தான் இன்னைக்கு சபையில இருக்கிறாங்க. அது தவிர கண்காணிகள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது சபை அப்படி இருக்கக்கூடாது. சபையில 5 ஊழியமும் இருக்கணும். சபையில் அப்போஸ்தல ஊழியம் இருக்கணும், சுவிசேஷ ஊழியம் இருக்கணும், தீர்க்கதரிசி ஊழியம் இருக்கணும், போதக ஊழியம் இருக்கணும், மேய்ப்பர் ஊழியம் இருக்கணும். இந்த 5ம் அந்த சபையோடு இணைந்திருந்தால்தான் சபை சீர்பொருந்த முடியும். இன்றைக்கு சபைகளிலே உண்டாயிருக்கிற ஒரு பெரிய ஒரு சோர்வின் நிலை, மந்த நிலைக்கு முக்கிய காரணம் இந்த 5 விதமான ஊழியர்களும் சபைக்குள்ளே இல்லாததுதான். அப்ப சபை தலைவர்கள் இதை புரிந்து கொண்டு கர்த்தர் யாரை எந்த ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கிறார் என்பதை அவர்கள் ஆராய்ந்து கணித்து பார்த்து அவங்கள அந்தந்த ஊழியங்கள்ல நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி உற்சாகப்படுத்தினா தான் சபைகள் சிறப்படைய முடியும். கர்த்தர் ஊழியங்களை எழுப்பினருடைய நோக்கம் சபை சீர்பொருந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை இங்கே நமக்கு காண்பித்திருக்கிறது. எபேசியர் 4:11 14 வரைக்கும் உண்டான வசனங்களில் நாம் வாசித்த அந்த பகுதியை மறுபடி நல்ல தெளிவாக நீங்கள் படித்து பார்த்தால் கர்த்தர் இந்த 5 விதமான ஊழியங்களை எழுப்பினதன் நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியும். அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. முதல் நோக்கம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கின் அளவுக்கு ஏற்ற ஒரு பூர்ண புருஷராகும் வரைக்கும், குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாகிற வரைக்கும் இந்த 5 ஊழியங்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருப்பாராம். அப்ப இதுல பாருங்க, முதல் நோக்கம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து நான் வேதம் புதிய நிகழ்ச்சியிலே ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவிப்பது மாத்திரம் இல்ல, அறிவது நித்திய ஜீவன். அப்ப இந்த அறிவு ஒரு சபைக்குள்ளே உண்டாகணும், ஒரு விசுவாசிக்குள்ளே உண்டாகணும், ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே உண்டாகணும், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் இந்த 5 விதமான ஊழியருடைய சர்வீஸ் அவனுக்கு தேவை. ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிபூர்ணம் அவருடைய வாழ்க்கையில வர முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும், இது கர்த்தருடைய ஊழியங்களை எழுப்பினருடைய நோக்கம். அடுத்து, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சீர்பொருந்துதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனத்தோட சீர்பொருந்தணும். ஆனா அவங்களுக்கு சீர்பொருந்துவதற்கு முன்னாலேயே என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். அவ என்ன சீர்பொருந்தல. நாம நினைக்கிறோம் சீர்பொருந்தி வந்த பிறகுதான் பரிசுத்தவான்கள் என்று. ஆனா வேதம் ஒரு மனிதனை எப்பொழுது பரிசுத்தவான் என்கிற ஒரு அடைமொழியிலே ஒரு பேர்ல சொல்லுதுன்னா, அவன் எப்போ கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டு, எப்போ ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டானோ அந்த நிமிஷத்திலே அவனை கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். ஆனா பரிசுத்தவானாய் மாறுவது மாத்திரம் போதாது, பரிசுத்தவான்கள் இன்னும் சீர்பொருந்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் பரிசுத்தமாக்கி விட்டது, சகல பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கி விட்டது. கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டோம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தால் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றி விட்டார். எல்லாம் சரி.
ஆனா பரிசுத்தவான்களுடைய நிலை, இப்போ நமக்கு ஒரு புது பேர் கொடுக்கப்பட்டுவிட்ட பரிசுத்தவான்கள். ஆனா பரிசுத்தவான்கள் வெறுமனே அந்த பரிசுத்தத்தோடு அப்படி நின்று விடுவதற்கு கர்த்தர் வைக்கல. பரிசுத்தவான்களுக்கு அடுத்த கட்ட வேலை இருக்குது. அது என்னவா? சீர் பொருந்தணுமா. எதுல சீர் பொருந்தணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தோடு அவர்கள் சீர் பொருந்தணும். அவருடைய வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனின், ஒரு பரிசுத்தவானின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லுதோ அதற்கு ஏற்றபடி அந்த வாழ்க்கை அவன் சீர் பொருத்தி கொண்டு வரணும். ரெண்டாவது, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்திற்கு நம்ம சீர் பொருந்தணும். நம்முடைய விருப்பம் வேறையா இருக்கும், நம்முடைய சித்தம் வேறையா இருக்கும், நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் வேறையா இருக்கும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கங்கள் வேறா இருக்கும். அவர் ஒரு மனிதனை குறித்து வைத்திருக்கிற சித்தம் வேறா இருக்கும். இது ரெண்டும் சீர் பொருந்தாவிட்டால் தான் நிறைய பிரச்சனைகளை நம்முடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு பக்கம் நம்மை அழைக்க, கர்த்தர் நம்மை ஒரு மாதிரி உருவாக்குவதற்கு முயற்சி பண்ண, நாம் நம்முடைய மனதிலே கற்பனையை வைத்திருக்கிற வேறொரு காரியத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்க, கர்த்தர் ஒருவேளை உங்களை ஒரு அப்போஸ்தலனாக அழைச்சிருக்கலாம், ஒரு சுவிசேஷகனாக கூப்பிட்டிருக்கலாம். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரா வரணும், அல்லது ஒரு பெரிய ஒரு மல்டிமீடியால ஒரு பெரிய ஒரு ஆளா வரணும். இப்படி நீங்க பல்வேறு விதமான விஷயங்களை மனசுல வச்சிருக்கலாம். நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளில் இறங்கி கொண்டிருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர்னா என்ன செய்யணும், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், அப்புறம் அதுல என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியினுடைய சித்தம் உங்களை பற்றி வேற மாதிரி இருக்கும். உங்களை முழு நேர ஊழியத்திலே ஒரு சுவிசேஷகனாக அழைக்கணும் சொல்லி அவர் அந்த காரியங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருப்பார். ஒரே சரீரத்துல, ஒரே மனதுல, ஒரே ஆவியில இந்த ரெண்டு பேருடைய ஆயத்தமும் உருவாக ஆரம்பிச்சதுன்னா அதுல கன்ஃபியூஷன் வந்துடும். இதுல தான் பல பேர் தன்னுடைய அழைப்பை இழந்து சோர்ந்து போய் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வியின் மேல் தோல்வியை பார்த்து மனம் தளர்ந்து போய் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிடுறாங்க. அப்ப வேதம் சொல்லுது, உங்கள் சித்தமும் பரிசுத்த ஆவியானுடைய சித்தமும் சீர் பொருந்த வேண்டும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒரு வழியிலே அவர்கள் சேர்ந்து நடக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ரெண்டு மாடுகள் ஒன்னா நடக்கணும் சொன்னா அதனுடைய நுகம் ஒரே சம அளவிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய வழியிலே அவர்கள் சேர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் சீர் பொருந்த வேண்டும். அடுத்து மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை இனி நாம் வாழப்போகிற பரலோகத்தில் என்னென்ன விதமான சுபாவங்கள் இருக்கிறது, பரலோகத்திலே என்னென்ன விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, பரலோகத்திலே என்னென்ன விதமான நடைமுறைகள் காரியங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை இப்பவே அதற்கு ஏற்றபடி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். இதைத்தான் சீர் பொருந்துதல் என்று சொல்லுகிறார்கள். நம்ம இனி எங்கே போய் வாழ போறோமோ அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்றபடி நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வது. அதனால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு இருக்கிறது, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்பதை போல நீங்களும் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அப்ப இதைத்தான் சீர் பொருந்துறதுன்னு சொல்றாங்க. நீங்கள் பரலோகத்தின் சுபாவத்திற்கு ஏற்ற சுபாவங்கள் உங்களுக்குள் வரவில்லையானால், பரலோகத்தை குறித்த ஒரு முழுமையான ஒரு பிக்சர், ஒரு இமேஜ் அல்லது ஒரு அறிந்து கொள்ளுதல் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரவில்லையானால், நீங்கள் பரலோகத்தில் போய் வாழ்வது ரொம்ப கடினம். நாம ஒரு மாதிரி நினைத்து கொண்டு பரலோகத்துக்குள்ள போக பரலோகம் வேற மாதிரி இருந்தா சரி வராது. ஆகவேதான் வேதம் சொல்லுது, நம்ம சீர் பொருந்தணுமா, கிறிஸ்துவனுடைய சுபாவத்திற்கு ஏற்ற சுபாவத்தை உள்ளவர்களாக நம்ம மாறணுமா. அப்ப பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த 5 ஊழியங்களை சபையில் எழுப்பியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் வேத வசனத்தோடு சீர் பொருந்தணும், பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியோடு சீர் பொருந்தணும், பரிசுத்தவான்கள் இனி தாங்கள் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்தோடு சீர் பொருந்தணும். இந்த சீர் பொருந்துதலை உருவாக்குவதுதான் இந்த 5 ஊழியக்காரர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு சபையை கட்டுறதோ, சபையில ஜனங்களை நிறைய சேர்க்கிறதோ, அல்லது சபையில காணிக்கைகளை பெருக்குவதோ, அல்லது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஊழியத்துப்போம் ஊழியம், அது மாத்திரம் இல்லை, அந்த ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குமே இந்த நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை சீர் பொருந்த வைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும். அடுத்த நோக்கத்தை சொல்றாரு பாருங்க, சுவிசேஷ வேலைக்காக. இந்த 5 ஊழியம், அப்போஸ்தல ஊழியமா இருந்தாலும் சுவிசேஷ வேலைக்காகத்தான், ஒரு தீர்க்க தரிசன ஊழியமா இருந்தாலும் சுவிசேஷத்திற்கு தான், சுவிசேஷனுடைய ஊழியமும் சுவிசேஷத்துக்கு தான், ஒரு போதகம், ஒரு மேய்ப்பன், எல்லாமே சுவிசேஷத்தை மையப்படுத்தி தான் இந்த 5 ஊழியங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சில சபையில பாத்தீங்கன்னா, சபை போதகர்கள் சுவிசேஷத்திற்கு தாங்கள் தூரமானவர்களை போலவும் அல்லது சுவிசேஷத்தை குறித்து கவலையற்றவர்களை போலவும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலே நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட சபையில ஒரு போதகர் சொன்னார், அங்கே ஒரு 2-3 வாலிபர்கள் எழும்பி அவர்கள் வெளியே போய் கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க. இந்த செய்தி அந்த போதகர் கேட்டார்.
கேட்டு உடனே இந்த 2 வாலிபர்களை அழைத்து அவர்களோட பேச ஆரம்பித்தார். அவங்க சொன்னாரு, நம்முடைய சபையினுடைய கொள்கையின்படி சுவிசேஷ வேலை வெளியே போய் செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய சபை தலைவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்னா, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது, இருக்கிற மந்தையை மாத்திரம் காத்துக்கொள்ளுங்கள், புதுசா போய் மந்தையை வந்து பெருக்குவதோ புதிதாக மற்றவர்கள் போய் சுவிசேஷம் அறிவிப்பதோ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்லி அவர்கள் சுவிசேஷ ஊழியத்து போகக்கூடாது என்ற ஒரு தடையை அவர்களுக்கு பிறப்பித்தார். இதை நானே பார்த்தேன். அப்போ பல பேருடைய நோக்கம் அப்படி இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேய்ப்பர், ஒரு சுவிசேஷகர், ஒரு போதகர், ஒரு தீர்க்கதரிசி, இந்த 5 ஊழியக்காரருடைய நோக்கமே சுவிசேஷ வேலையை மையப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அடுத்து 3வது நோக்கம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த 5 ஊழியங்கள் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும், இவர்களுடைய நடைமுறைகள், அவர்கள் செய்யக்கூடிய கிரியைகள், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய சபையை பக்தி விருத்தி உண்டாக்குறதாக இருக்கணும். அந்த பக்தி விருத்தியின் தன்மை அவர்களுக்குள் வந்தால்தான் அவர்கள் இனி வருகிற காலங்களிலே பக்தி உள்ள ஒரு திருச்சபை உருவாக்க முடியும். இதை ஒரு குறிப்பிட்ட ஊழியர் மாத்திரம் செய்ய முடியாது. இந்த 5 ஊழியக்காரர்களுக்குமே இதுதான் நோக்கம். சபையை பக்தி விருத்தி உண்டு பண்ண வேண்டும். சபையானது தேவனை குறித்த அறிகிற அறிவிலே அது வந்து வளர்க்கப்படணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்குள்ளே சீர்பொருத்தப்பட வேண்டும். இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான குறைகள் வந்து கழுவப்பட வேண்டும் என்ற நோக்கம் இந்த 5 ஊழியக்காரர்களுக்குமே இருக்கணும். அப்போஸ்தலர்கள் வந்து நாங்கள் சபையை பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லிட்டு போயிடக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வெளியே போய் பல இடங்களில் சபையை ஸ்தாபித்து மிஷினரிகள் போல் அலைந்து ஊழியம் செய்கிறோம். அதனால லோக்கல் சர்ச்சை எப்படி கேடுகட்டு போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி அவர்கள் ஒரு நிர்விசாரமா இருக்கக்கூடாது. சுவிசேஷகர்கள் பல பேர் இன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேன். நான் குறை சொல்லுகிறேன் என்று நினைக்கக்கூடாது. நானும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன் தான், வேலை செய்கிறவன் தான். சுவிசேஷர்கள் இன்னைக்கு பல பேர் சபையை குறித்து கவலையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சபையை கேடு கெட்டு போனால் என்ன, எங்களுக்கு சபைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க பல இடங்கள்ல போய். ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சபை சீர் பொருந்துவதை தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். இது நானா சொல்றேன், பாருங்க, பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக 5 ஊழியங்களையும் ஏற்படுத்தினார். இதை ஒவ்வொன்றையுமே நீங்க இந்த மாதிரி வாசிச்சு பார்க்கலாம். எப்படி வாசிச்சு பார்க்கலாம்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதே மாதிரி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சுவிசேஷ வேலை அடைய, தேவனுடைய சபையானது பக்தி விருத்தி அடைய அவர் சுவிசேஷங்களை ஏற்படுத்தினார் என்று ஒவ்வொரு ஊழியத்துக்கு முன்னால இந்த நோக்கத்தை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். அப்படியானால் எல்லா ஊழியக்காரருடைய நோக்கமே கிறிஸ்துவின் சபை, சரீரமாகிய சபை, அந்த சபை சீர் பொருந்தணும், அந்த சபை பக்தி விருத்தி அடையணும். அப்படின்னா என்ன? பக்தி விருத்தினா என்ன? கடவுள் மேல் கொண்டிருக்கிற அன்பு, அளவற்ற அன்பு, கடவுள் அவர்தான் முக்கியமானவர் என்பதை குறித்து நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் தான் பக்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த பக்தி நமக்குள்ள உண்டாகணும். இன்னைக்கு சபையில சபை பெருகி இருக்கிறது, ஆனால் பக்தி உள்ளவர்களை காண்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. தங்களுடைய கடமைகளை கடமைக்காக செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக கூட்டம், கடமைக்காக போதகம், கடமைக்காக ஆலயத்துக்கு போதல், இந்த மாதிரி பல காரியங்களை கடமைக்காக செய்கிறாங்க. இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் இந்த 5 ஊழியக்காரர்களும் இந்த நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். சுவிசேஷர்கள் எங்களுக்கும் சபைக்கு சம்பந்தமே இல்லைங்க, நாங்கள் வாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், 3 நாள் கூட்டம் நடத்துகிறோம், கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுக்குறோம், கிராமத்தை சந்திக்கிறோம், கிராம ஊழியங்கள் செய்கிறோம், ஜனங்களை போய் பார்க்குறோம், வீடு சந்திக்கிறோம், போதும், எங்களுக்கும் சபைக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடாது. சபை சீர்பொருந்துவதிலே உங்களுடைய ஊழியத்தின் பங்கு இல்லாவிட்டால் நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்வது விருதா. சபை பக்தி விருத்தி அடைவதிலே உங்களுடைய பங்கு இல்லாவிட்டால் நீங்கள் அப்போஸ்தல ஊழியம் செய்வேன் என்று சொல்லி சபையை குறித்து கவலை இல்லாமல் நீங்கள் அப்போஸ்தல ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தினால எந்த விதமான பயனும் இல்லை, விருதா. அப்ப இந்த நோக்கத்தை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார். அவர் 5 விதமான ஊழியங்களை சபையிலே எழுப்பினார் என்று வேதவசனத்துல சொல்லுது. அப்ப சபையானது இந்த 5 ஊழியங்களை அரவணைத்து போகிறதாக இருக்கணும். ஏன் இன்றைக்கு இந்த அவர்களால் சபைக்குள்ள இருந்து ஊழியம் செய்ய முடியலன்னா, சபையில டார்ச்சர், அவங்களுக்கு அவருடைய ஊழியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லை. சபை தலைவர்களுக்கு இவருடைய ஊழியத்துடைய தன்மை, இவருடைய குணத்தின் தன்மை, இவர்களை கர்த்தர் பயன்படுத்துவருடைய தன்மை குறித்து புரிந்து கொள்வதில்லை. அதனால எப்பொழுதும் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய சில ஊழியங்கள் தவிர மற்ற எந்த ஊழியமே எங்க சபைகளுக்குள்ளே பிரபலமாக சொல்லப்படவில்லை. அதனால
இனி வருகிற காலங்களில் நம்ம ஒவ்வொரு ஊழியங்களை குறித்தும் தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் நாம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை இதில் எந்த விதமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவ்விதமான பாதைகளை பயன்படுத்தும்படிக்காக என்னோடு உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கும்படிக்கு அன்பாக அழைக்கிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தேவனுடைய ஜனங்கள் சீர் பொருந்தவும், கர்த்தருடைய சுவிசேஷத்தின் பணி உலகம் முழுவதும் விருத்தியாகவும், தேவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையவும் நீர் எழுப்பின ஊழியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவரையும் வெறுமையாக அழைக்கவில்லை, வெறுமையாக அபிஷேகிக்கவும் இல்லை, வெறுமையாக உடைய சபையிலே வந்து அமர்ந்திருக்க பண்ணவும் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் வைத்திருக்கிறீர், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக எழுப்பி கொண்டு வருகிறீர். ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரியர்களாக நீர் அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறீர். சபையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்திருளும். கர்த்தர் என்னென்ன விதமான ஊழியங்கள் எல்லாம் எழுப்பியிருக்கிறீர் என்பதை விளங்கிக் கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். மாத்திரமல்ல ஆண்டவரே, இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் யார் என்பதை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருளும். என்னை ஒருவேளை நீர் அப்போஸ்தலனை அழைத்திருந்தால், என்னை ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருந்தால், என்னை ஒரு சுவிசேஷகனாக அழைத்திருந்தால், என் அழைப்பிலே நான் உறுதியாய் நிற்பேன் என்கிற மன பக்குவத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தாரும் ஆண்டவரே. சபைகள் சீர்பொருந்தத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியமும் சபைக்குள்ளேயே மறுமலர்ச்சி அடையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை வேறு ஊழியம் வேறு என்று இனி ஒரு காலம் இருக்கவே கூடாதப்பா. சபை சீர்பொருந்தவும், கர்த்தர் வரும்பொழுது கர்த்தரை எதிர்கொண்டு புறப்படுகிறதாக அது பக்தி விருத்திலே சீர்பொருந்தவும் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஊழியமும் தேவனுடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உதவிகரமாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளை பேர்வராய் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தின் சத்தியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்க பலனின் இரங்களுக்குள் பெருக பண்ணியருளும். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற கேள்விக்கு இந்த பகுதி முடிவதற்கு முன்பாகவே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி ஒரு விடையை தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களின் பிரதிபலன்களை தங்கள் குடும்பத்தில் அவர்கள் பார்க்க உதவி செய்யும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களுடைய ஆத்மீக கண்களை திறந்து நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். உங்கள் ஏஞ்சல் டிவியில் அடுத்து